வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு சின்ஸ் தான் பார்க்க போறோம். சின்ஸ் நாம ரெண்டு விதத்துல ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஒன்னு, ஒரு ஸ்டார்டிங் பீரியடை மென்ஷன் பண்ணி அதுல இருந்து நாங்க இதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம், அதுல இருந்து நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த மென்ஷன் பண்றோம் இல்லையா, அதிலிருந்து அன்றிலிருந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம சின்ஸை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். அதே போல சின்ஸ் இன்னொரு விதமா ஆக்ட் பண்ணும். அது என்னன்னா அதனால், அதன் நிமித்தமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஜென்ரலா ரீசனை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோமா? குட். அந்த இடத்துலயும் நம்ம சின்ஸை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன்ல எந்த மாதிரி சின்ஸை யூஸ் பண்ணலாம்னு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னால சின்ஸ் நம்ம அன்றிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்ஷன் கண்டிப்பா பாஸ்ட்ல நடந்ததா தானே இருக்கணும். ஸோ அப்ப நீங்க சின்ஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா இருக்கும். அப்ப அதை தொடர்ந்து வரக்கூடிய சென்டென்ஸ் கண்டிப்பா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம்னா, அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து நான் இங்க வேலை செய்யறேன், நான் இங்க வேலை செய்றேன் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே எப்படி சொல்லுவோம்? பெர்ஃபெக்ட்ல சொல்லுவோமா? தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். இதுவே அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து நான் இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்கன்னா, செய்து கொண்டு, இந்த கொண்டு அப்படிங்கறது எதை மீன் பண்ணும்? கண்டினியூஸை மீன் பண்ணும் இல்லையா. ஸோ செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம கொண்டு வந்துருவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. இதோட ஃபார்மேட் பார்த்துக்கலாம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. சப்ஜெக்டை பொறுத்து ஹேவா ஹேஸா நம்ம முடிவு பண்ணணும். தென் V3 யூஸ் பண்ணணும். ஓகே, வெர்போட V3 ஃபார்மேட். அதே போல கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்ததுன்னா சப்ஜெக்டை பொறுத்து ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் போட்டுட்டு அது கூட நம்ம என்ன செய்யணும்? பீன் ஆட் பண்ணணும். பீனுக்கு அப்புறம் அந்த வெர்போட ஐஎன்ஜி ஃபார்மான ஜெரண்ட் ஃபார்மை நாம யூஸ் பண்ணணும். இதுதான் பேட்டர்ன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல இன்னொன்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வெர்பு வருது இல்லைங்களா. ஸோ நம்ம வெர்பே இல்லாம ஒரு அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டினியூஸ் தான், ஆனா வெர்பு இல்லாம அட்ஜெக்டிவ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும் போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஜஸ்ட் பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட், அதே பொறுத்த ஹேவ் இல்லைனா ஹேஸ், தென் பீன் போட்டுட்டு நம்ம வெர்பு கூட இப்போ ஐஎன்ஜி போடாம என்ன செய்ய போறோம்? அட்ஜெக்டிவ்ஸ் போடுறோம். அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், he exhausted and angry, frustrated, இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வெர்புல வராது இல்லைங்களா. இதெல்லாம் எதுல வரும்? அட்ஜெக்டிவ்ஸ்ல வரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போலாம். சின்ஸ் நாம அன்றிலிருந்து அப்படிங்கிற பேட்டர்ன்ல ஒரு 5-6 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன், ஆதலால், அதன் நிமித்தமாக அப்படிங்கிறதுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் கல்லூரியில் பட்டம் பெற்றதிலிருந்து இந்த நகரத்தில் வசித்து வருகிறேன். அப்போ பட்டம் பெற்றதிலிருந்து நம்ம சொல்லுவோம்ல, நான் கிராஜுவேஷன் வாங்கினதுல இருந்து நான் இங்கதான் இருக்கிறேன், வாங்கினதுல இருந்து, அப்ப அதிலிருந்து அப்படின்னு வருது. அப்ப நீங்க அந்த சென்டென்ஸை நீங்க சின்ஸ் போட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க. அப்ப சின்ஸ்ல என்ன வரும்? சின்ஸ் போட்டு ஐ கிராஜுவேட்டட் காலேஜ். ஐ கிராஜுவேட்டட், நீங்க காலேஜ் போலனா பரவாயில்ல. சின்ஸ் ஐ கிராஜுவேட்டட் அப்படின்னா கூட பட்டம் பெற்றதிலிருந்து பிகாஸ் இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அதை தொடர்ந்து என்ன நடந்திருக்கு? இந்த நகரத்தில் தான் வசித்து வருகிறேன், வசித்து வருகிறேன்னு சொல்றேன். இங்கதான் நான் இருக்கிறேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல இதுல வசித்து கொண்டு இருக்கிறேன். கொண்டுன்னு வந்தாதான் நீங்க ஐஎன்ஜி ஃபார்முக்கு போகணும். ஓகே, இல்லைன்னா நார்மலா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான். ஸோ ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் சிட்டி, ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் சிட்டி. சின்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸை நீங்க ஸ்ட்ரக்சரை எப்படினாலும் மாத்தி போட்டுக்கலாம். ஆனா சின்ஸ் கண்டிப்பா யாரு கூட சேரணும் தெரியுமா? அந்த ஆக்ஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் நடந்தாங்களோ அவங்க கூட தான். இங்க பட்டம் பெற்றது தானே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ அப்ப நீங்க அது கூட தான் சின்ஸ் போடணும். ஓகே, ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் சிட்டி சின்ஸ் ஐ கிராஜுவேட்டட். ஆர்எல்ஸ் நீங்க எப்படி சொல்லலாம்? சின்ஸ் ஐ கிராஜுவேட்டட் ஐ ஹாவ் லிவ்டு இன் தி சிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சின்ஸ் நம்ம யாரு கூட சேர்க்கிறோம்? நம்மளோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல அதுல இருந்து அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம்னா நீங்க சின்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவளுடைய மகள் விலகிச் சென்றதிலிருந்து அவள் மிகவும் பிஸியாக இருக்கிறார்.
பாருங்க அவங்க பொண்ணு இவங்கள விட்டு போயிட்டாங்க. ஒண்ணு வெளிய எங்கேயாவது போயிருக்கலாம், இல்ல மேரேஜ் ஆகி வெளிய போயிருக்கலாம். ஸோ சென்றதில் இருந்து அவங்க பிஸியா இருக்கிறாங்களாம். ஸோ எது ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன்? அவங்க மகள் விலகிச் சென்றது இல்லையா? ஸோ சின்ஸ் ஹர் டாட்டர் மூவ்ட் அவே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நான் உங்களுக்கு அந்த அந்த பேட்டர்னை கரெக்டா சொல்றேன். சின்ஸ் ஹர் டாட்டர் மூவ்ட் அவே போயிட்டாங்க இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டாட்டர் மூவ்ட் அவே. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. She has been very busy. She has been very busy. எங்க பாருங்க, அவள் மிகவும் பிஸியா. அப்ப இந்த பிஸி இருக்கு இல்லையா? பிஸி வெர்பா கிடையாது. பிஸி வந்து அட்ஜெக்டிவ். அதனால என்ன செய்யறாங்க? அதை கண்டினியூஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கிறோம். She has been very busy. She has been very busy. ஓகே, இந்த இடத்துல வெர்ப் இல்ல, ஆனா என்ன இருக்கு? அட்ஜெக்டிவ் ஃபார்மேட் இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். She has been very busy since her daughter moved away. அப்ப since நம்ம யார் கூட சேர்க்கணும்? எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்ததோ அவங்களோட தான் சேர்க்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஆவணப்பட்டத்தை பார்த்ததிலிருந்து அவர் இறைச்சி சாப்பிடுவதில்லை. அப்போ ஏதோ ஒரு ஆவணப்படத்தைனா ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதோ புக்குன்னு வச்சுக்கோங்க. அதை படிச்சதுல இருந்து அவங்க நான்வெஜ் சாப்பிடுறது இல்லை. இப்போ படித்ததில் இருந்து அப்படின்னு வந்துச்சா அப்படின்னாலே நம்ம அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூஸ் பண்ணுங்க. சின்ஸ் he saw the documentary. ஓகே, சின்ஸ் he saw that documentary. இது அதனால என்னாச்சு? அவங்க இறைச்சி சாப்பிடுவதில்லை. அப்ப இப்ப வரைக்குமே அவங்க சாப்பிடல. ஸோ he has not eaten meat. அப்படி இல்லைன்னா he hasn't eaten meat. He hasn't eaten meat. சரிங்க, சொல்லலாங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸை நீங்க ஆல்டர்னேட் பண்ணியும் சொல்லிக்கலாம், இப்படியும் சொல்லிக்கலாம். He hasn't eaten meat since he saw the documentary. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் மாநாட்டில் சந்தித்ததிலிருந்து ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறார்கள். அப்போ மீட்டிங் போனதுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இவங்க தான் அப்படின்னு. அப்போ அதிலிருந்து அப்படின்னு வந்துச்சா, ஸோ சின்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். சின்ஸ் தே இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ met. ஓகே, சின்ஸ் தே met at the conference. சின்ஸ் தே met at the conference. அதுலேருந்து என்னாச்சு? they have known each other. they have known each other. known. ஓகே, நோட பாஸ்ட், நோட V3 வந்து known. So in the sentence, they have known each other since they met at the conference. Okay, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ சின்ஸ் வந்து நம்ம எப்போ வந்து அதுல இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த சென்டென்ஸ்ல நீங்க சின்ஸை எஃபெக்டிவா போட்டு உங்களோட ஸ்போக்கனை என்ஹான்ஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு பார்த்துடலாம். கடந்த ஆண்டு தொடங்கியதில் இருந்து இந்த திட்டத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். கடந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து, அப்போ லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த திட்டத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்தது? அவங்க லாஸ்ட் இயர் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ சின்ஸ் இட் பிகேன் லாஸ்ட் இயர். அப்ப லாஸ்ட் இயர் தொடங்குனதுல இருந்து became. ஓகே, சின்ஸ் இட் பிகேன் லாஸ்ட் நைட். அதுல இருந்து என்ன பண்றாங்க? நீங்க இதுல தொடர்ந்து வேலை செய்யறாங்க. We have worked at this project. So in the sentence, we have worked at this project since it began last year. Okay, so இதுக்கப்புறம் நம்ம சின்ஸோட ரெண்டாவது பேட்டர்ன் இல்லைன்னா ரெண்டாவது ஆக்ஷன் நம்ம பார்க்கலாம். அது என்ன? சின்ஸை நம்ம அதனால் அப்படிங்கிற மீனிங்ல எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்றது பாருங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்ஸுக்கு அதனால் சொல்லும் போதே ஒரு ரீசன் சொல்ல போறோன்ற மீனிங் தான். அதனால இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல வானிலை மோசமாக இருந்ததால் பிக்னிக் ரத்து செய்யப்பட்டது. பாருங்க, வானிலை மோசமாக இருந்ததால் அப்படின்னா இருந்ததால், இருந்தது, அதனால் பிக்னிக் ரத்து செய்யப்பட்டது. அதுதான் இருந்தது, அதனால தான் கம்பைன் ஆகி இருந்ததால் அப்படின்னு மாறுது. ஸோ அப்ப எந்த சென்டென்ஸ் இருந்ததால் ஃபர்ஸ்ட் எது நடந்திருக்கு? வெதர் ரொம்ப பேடா இருந்திருக்கு இல்லையா? ஸோ அப்ப நீங்க அதுக்கு தான் சின்ஸ் ஆட் பண்ணணும். சின்ஸ் த வெதர் வாஸ் பேட். சின்ஸ் தி வெதர் வாஸ் பேட், அதனால என்ன ஆச்சு? பிக்னிக் கேன்சல் ஆயிடுச்சு. த பிக்னிக் வாஸ் கேன்சல்டு. ஓகே, ஸோ நீங்க சென்டென்ஸை எப்படி இன்டர்சேஞ்ச்னாலும் பண்ணிக்கலாம். பட்
சின்ஸ் யாரு கூட தான் வரணும்? எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்ததோ அவங்க கூட தான் சின்ஸ் வரணும். Okay, the picnic was cancelled since the weather was bad. அடுத்த எக்ஸாம்பிள், அவள் மிகவும் கடினமாக வேலை செய்ததால் ஊதிய உயர்வு பெற்றாள். செய்ததால் அப்படின்னா என்ன? செய்தால், அதனால் ஊதிய உயர்வு பெற்றாள். அப்படி கரெக்டா? ஸோ அப்ப அந்த அதனால் அப்படிங்கிறத நீங்க சின்ஸ் போடலாம். ஸோ சின்ஸ் she worked very toilனா ரொம்ப கடினமா உழைக்கிறதுக்கு பேரு தான் toil. Since she worked very toil, அதனால உதவி என்ன கிடைச்சது? ஊதிய உயர்வு. அப்ரைசல்னு சொல்லுவாங்க. ஐடி ஃபீல்டுல அப்ரைசல்னு சொல்லுவாங்க. she got appraisal. Okay, she got appraisal since she worked very toil. அடுத்த எக்ஸாம்பிள், அவர் மன்னிப்பு கேட்டதால் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுகிறார். பாருங்க, அவர் அப்பாலஜிஸ் கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டதுனால் இப்ப என்ன செய்றாங்க? மறுபடியும் அவரை வேலையில அமர்த்துறாங்க இல்லையா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நடந்தது என்ன? அவரு மன்னிப்பு கேட்டார் இல்லையா? சோ சின்ஸ் அது கூட தான் சேர்க்கணும். சின்ஸ் he apologized, since he apologized, அதனால என்னாச்சு? மீண்டும் பணியில் அமர்த்தப்படுகிறார். He is being reinstated. Reinstatedனா என்ன? ஒரு ஸ்டேட்டை மறுபடியும் அதிலேயே உட்கார வைக்கிறது தான் reinstatedனு அர்த்தம். ஓகே, அவரை மறுபடியும் அதே பொசிஷன்ல நம்ம உட்கார வைக்கிறோம். he is being reinstated. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் டயட்ல இருந்ததால் இனிப்புகளை தவிர்த்தேன். டயட்ல இருந்ததால், இருந்தேன் அதனால் இனிப்புகளை தவிர்த்தேன் இல்லையா? சோ அப்போ அதனால் வந்துருச்சு. சோ இங்க since I was on a diet, so அதனால என்னாச்சு? I avoided sweets. ஸோ இங்கே உங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கான டாஸ்க்கு, இந்த சென்டென்ஸை நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக எழுதலன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். மழை கடுமையாக பெய்ததால் நாங்கள் வீட்டிலேயே தங்கி இருந்தோம். அவள் சோர்வாக இருந்ததால் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிவிட்டான். நான் வேலை கிடைத்ததில் இருந்து இங்கேதான் இருக்கிறேன். அவளை பார்த்ததிலிருந்து எனக்கு தூக்கமே வரவில்லை. நைஸ் சென்டென்ஸ், காமெண்ட்ல சொல்லுங்க.